செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம், இந்த மாதத்தின் தியான வசனம் சங்கீதம் 91வது அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 91:11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் ஆதாரத்தை வைத்து உன்னதரின் வழி என்ற செய்தி தலைப்பின் கீழ் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு துவக்கமாக எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உன்னதரின் வழி என்ற ஆண்டவரே இந்த செய்தியின் தலைப்பில் நாங்கள் தியானிக்கிற வேளையிலும் உம்முடைய ஆண்டவரே கரம் அடியனோடு கூட இருந்து பேச வேண்டிய வார்த்தைகளை இந்த இடத்துல பேசி ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனப்படுகிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியன் வாயின் வார்த்தைகள் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபத்தை கேளும் பரபிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நாம் உலக பிரகாரமான பாதைகளை பார்க்கும்போது அநேக வழிகள் நமக்கு காணப்படலாம். ஆனாலும் உன்னதரின் வழி அது ஒரு நிலையான வழி என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வழிகள் உன்னதரின் வழிகளை சார்ந்திருந்தால் அது நம்மை தற்காக்கும், அது நம்மை பாதுகாக்கும், அது நம்மை எந்த தீங்கிற்கும் ஒப்பு கொடுக்காதபடி நம்மை பாதுகாத்து வழி நடத்தும். நாம் யாரை சார்ந்திருக்கிற வேளையில? கர்த்தரை சார்ந்திருக்கிற வேளையில. உபாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம் விதமாக சொல்கிறது. உபாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? நம்முடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அவைகளின் வழி நடக்க வேண்டும். அந்த கட்டளைகளை கை கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதாவது கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்டு அதன்படியே நடக்கிற பிள்ளைகளாகவும் நாம் காணப்படுகிற வேளையில் இந்த தேவன் என்ன பண்ணுகிறார்? இந்த வாக்குகளை கொடுத்த தேவன், இந்த வார்த்தைகளை கொடுத்த தேவன், பிரமாணங்களை ஏற்படுத்தின தேவன் நம்மை அவருக்கு சொந்தமான பரிசுத்த ஜனங்களாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லி இந்த வேதம் அழகாக சொல்கிறது. அதை குறித்து நாம் எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, தேவன் எப்படியாக நம்முடைய வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார், அந்த உன்னதரின் வழி என்ன என்பதை பற்றி இந்த நாளிலும் நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக, வழிகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதாவது உன்னதரின் வழிகள் சொல்லும்போது நம்முடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும்போது, நீதிமொழிகள் 16:9 பார்க்கும்போது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அப்போ நம்ம ஒரு மனுஷனாய் காணப்படுகிற வேளையில, நம்முடைய இந்த உலகத்துல ஒரு மனுஷனாய் காணப்படுகிற வேளையில் நம்ம எதை யோசிப்போமா? இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்த வழிகளை குறித்து நாம் யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த மனுஷனுடைய இருதயம் நன்மையை சீக்கிரம் பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த நன்மையான காரியங்களை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலக பிரகாரமான காரியங்களின் வழியாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கிற இருதயத்தோடு அது காணப்படும். அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது, நீதிமொழிகள் 16:2 பார்க்கும்போது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். அப்ப நம்ம யோசிக்கிற நம்முடைய மனுஷ பிரகாரமான மாம்சத்திலே நாம் யோசிக்கிற யோசனைகளும், நாம் மாம்சத்திலே நினைக்கிற வழிகளும் நம்முடைய பார்வைக்கு சுத்தமானவைகளாக காணப்படுகிறது. நம்முடைய பாதை அந்த நமக்கு சுத்தமானதாய் காணப்படுகிறது. ஆனால் அதற்கு 2வது பகுதி சொல்லப்படுகிறது, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லி. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுகிறாருன்னா அதை சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய கண்களுக்கு அது பிரியமாய் காணப்படலாம், நம்முடைய இருதயத்துக்கு அது பிரியமான பாதையாய் காணப்படலாம். ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமான பாதையாய் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் அது அநேக நேரங்களில் நாம் மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நீதிமொழிகள் 21:2 பார்க்கும்போது, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும். அதாவது மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், நல்லது போல காணப்படும். ஏன்னா நம்ம செய்கிற காரியங்கள் அந்த நேரத்தில் நன்மையாய் காணப்படும். ஆனால் அதுக்கு முடிவு எப்படி இருக்கும்?
வேதம் சொல்கிறதுன்னு சொன்னா அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி, மனுஷனுக்கு அந்த பாதைகள் செம்மையாய் தோன்றினாலும் 16:25 சொல்லப்படுகிறது அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி. மரண வழிகள் என்று சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? மரணத்தினால நாம் அழிந்து போகிறோம் என்று சொல்லி. இல்லை, அது ஒரு முடிவு ஒரு கெட்ட நிலைமைக்கு நம்மை கொண்டு விடுகிறது. அது ஆசீர்வாதத்தின் பாதையிலே கொண்டு விடாதபடி நம்மை சாபத்தின் பாதையிலே கொண்டு விடுகிறதாய் காணப்படுகிறது. நாம் தெரிந்து கொள்கிறது நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய இருதயத்திற்கும் ஏற்ற பாதையாய் காணப்படுகிறது. ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யப்படாத ஒரு பாதையாய் காணப்படுகிறது. அதே தான் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகளாய் காணப்படும், மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும். ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மையான பாதையை கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுக்கிற வேளையில் எப்படி இருக்குமாம்? நல்ல மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குமாம்? மத்தேயு 12:35 ஒரு நல்ல மனுஷனுடைய இருதயம், நல்ல மனுஷனுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு நல்ல மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த பொக்கிஷத்துல என்ன இருக்குமா? நல்ல மனுஷனுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த நல்ல மனுஷனுடைய இருதயத்திலே தேவன் அருளின வேதம் இருக்கிற வேளையில அவன் எதை சார்ந்து கொண்டிருக்கிறான்? அது தேவன் அருளின வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதுனாலே அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே காணப்படுகிறது. இந்த நல்ல மனுஷனுடைய இருதயம் வேத அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்கிற வேளையில அவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தரை விட்டு தூரம் செல்லாதபடி எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமானவைகளா என்று சீர்தூக்கி பார்க்கிற ஒரு நிலைமைக்குள்ளே அவன் காணப்படுகிறான். அந்த நல்ல மனுஷனுடைய இருதயம் அது கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டவைகளாய் காணப்படுகிறது. இதைத்தான் சங்கீதம் 37:23 யாராவது ஒரு வாசியுங்கள். சங்கீதம் 37:23. சங்கீதம் 37:23. துன்மார்க்கன் கடன் வாங்கி சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று சொல்லி. அப்ப இந்த இடத்துல அந்த நல்ல மனுஷன் எப்படி காணப்படுகிறான்? அவனுடைய இருதயத்திலே பொக்கிஷம் காணப்படுகிறது. அந்த பொக்கிஷத்தை அவன் தற்காத்து கொண்டு இருக்கிறவனாய் காணப்படுகிறான். அந்த பொக்கிஷம் என்னது? தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது. அந்த தேவன் அருளிய வேதம் இருக்கிற வேளையிலே அவன் கர்த்தரை விட்டு தூரம் செல்கிறவனாக அல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்கிறவனாக அந்த வேதத்தையே தியானித்து அந்த வேதத்தையே சுவாசித்து அந்த வேதத்தின் மீது தன் நம்பிக்கையை வைத்திருக்கிறவனாக, அந்த வேதத்தை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற வேளையில அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தன் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கிறவனாகவும், தன்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரீதியாய் காணப்படுகிறதா, கர்த்தர் இவைகள் மேல் பிரியமாய் இருக்கிறாரா என்பதை அவன் ஆராய்ந்து பார்க்கிறவனாய் காணப்படுகிறான். இவைகளின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய நடைகள் உறுதிப்படும் என்று சொல்லி இந்த நடைகளை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கும்போது ஒரே ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்கிறேன். தாவீதை பற்றி பார்க்கலாம். வேதத்திலிருந்து தாவீது கேகிலாவின் குடிகளை ரட்சிக்கிறதை பற்றி பார்க்கிறோம். தாவீது 1 சாமுவேல் 23 1 முதல் 5 வரைக்கும் பார்க்கும்போது 1 சாமுவேல் 23:1-5. இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ இந்த நேரத்தில் தாவீது என்ன நிலைமையில காணப்படுகிறான்? சவுலுக்கு பயந்து ஒளிந்தோடி மறைந்து கொள்கிற நேரத்திலே காணப்படுகிறான். அப்போ அவன் என்ன ஒரு நிலைமையில காணப்படுகிறான்? ஒரு நெருக்கத்தின் பாதையிலே காணப்படுகிறான், ஒரு சோதனைக்குள்ளே காணப்படுகிறான். அந்த நேரத்திலே அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது, கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை யார் கொள்ளையிடுகிறார்கள்? பெலிஸ்தியர்கள் கொள்ளையிடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவன் என்ன சொல்றான்? அந்த தாவீது 2 பார்க்கும்போது, நான் போய், அவன் அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று யார்கிட்ட விசாரிக்கிறார்? கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு கர்த்தர், நீ போ பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாய் என்று தாவீதுக்கு சொன்னார்.
அப்ப அவன் ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே காணப்படுகிறான். நெருக்கமான சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் அவன் கர்த்தரை விட்டு தூரம் செல்கிறவனாக அல்ல, கர்த்தரிடத்திலே ஆலோசனையை பெறுகிற மகனாய் காணப்படுகிறான். அவன் ஆலோசனையை கேட்ட வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ ரட்சிப்பாய் என்று சொல்லி கேகிலாவை ரட்சிப்பாய் என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனால் அவர் கூட ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அந்த தாவீது கூட ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? 3ஆவது வசனத்தை பாருங்க. தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்ப கர்த்தர் அவன்கிட்ட திட்டவட்டமா சொல்லிட்டாரு, நீ போ, என்னது கேகிலாவை ரட்சிப்பாய், நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அவர்கிட்ட? போகாத, நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? ரொம்ப பிரச்சனையோடு நான் காணப்படுகிறோம். இங்கே பயந்து பயந்து போய் இருக்கிறோம். நீ அங்க போனேன்னா இதை விட பிரச்சனைகள் பெருசா வரும், நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்தை திரும்பவும் அவர் வர்றாரு. தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்ப 5வது வசனத்தில் பார்க்கும்போது அவன் கேகிலாவுக்கு போகிறான், பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுகிறான், அவன் கேகிலாவின் குடிகளை ரட்சிக்கிறான். அப்ப அந்த பெலிஸ்தரை முறியடிக்கிறான். அந்த இடத்தில் அவன் யாரை சார்ந்து கொண்டான்? கர்த்தரை சார்ந்து கொண்டான். அது மனுஷர்களை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையை வைத்தான். இதுதான் வேதம் சொல்லுகிறது இல்ல, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல இந்த ஒரு பிரச்சனையோடு அவன் சோதனையோடு காணப்படுகிறான், நெருக்கத்தோடு காணப்படுகிறான், வேதனையோடு காணப்படுகிறான். சவுல் அவனை கொலை பண்ணும்படியாக தேடி திரிகிற அந்த நேரத்தில் அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்த வேளையிலும் கர்த்தர் பதில் கொடுத்தார். பதில் கொடுத்ததின்படியே அவர் நேர்த்தியாய் செய்து முடித்தார். அந்த இடத்திலும் கர்த்தர் அவனை சார்ந்து கொண்டது, கர்த்தரிடத்தில் அவன் சார்ந்து கொண்டதினால அவன் வெற்றியை பெற்றுக் கொண்டான். இனி 2வதாக அதே அதிகாரத்தில் பார்க்கும்போது 2வது ஒரு சம்பவம் நடக்குது. தாவீதை சவுலின் கையிலிருந்து ரட்சிக்கிறார். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 9 to 14 வரைக்கும் பார்க்கும்போது 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 9 to 14 வரைக்கும், தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனைப்படுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது, அப்போ சவுல் என்ன பண்றாரு? தாவீதை கொல்லுறதுக்கு தேடிட்டே இருக்கிறாரு. இவன் எங்க இருக்கிறாப்புல? இப்போ கேகிலா மக்கள் அங்க ரட்சித்துட்டு அங்க இருக்கிறாப்புல, பெலிஸ்தரை முறியடித்து இருக்கிறாப்புல. அந்த இடத்துல இவனுக்கு செய்தி போகுது. யாருக்கு? தாவீதுக்கு. சவுல் உன்னை கொல்றதுக்கு எங்க வர்றாரு? கேகிலாவுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அழிக்க வகை தேடுகிறான் என்று சொல்லி அவனுக்கு செய்தி போகுது. அந்த இடத்திலும் அவனை கொலை செய்யும்படியாக ஒருவன் வருகிறான் என்று அறிந்த அந்த நேரத்திலும் சவுல், அந்த 11வது வசனத்தை பாருங்க, கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாரு? அந்த நெருக்கத்தில் அவன் என்ன சொல்றான்? பதறி போகவில்லை. அவன் என்ன பண்றான்? கர்த்தரிடத்திலே சார்ந்து கொள்கிறான், கர்த்தரிடத்திலே கேட்கிறான். அந்த நன்மையான மனுஷன், அந்த நல்ல மனுஷன் கர்த்தரை சார்ந்திருந்ததுனால அவன் கர்த்தரிடத்திலே கேட்கிறான். அவன் ஒப்பு கொடுப்பார்களோ, அந்த கேகிலாவுள்ள கூட்டத்தோடு அந்த சவுல் கையில என்ன ஒப்பு கொடுப்பார்களோ என்று கேட்கிற வேளையில கர்த்தர் உண்மையை சொல்கிறார், ஆமா ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்ட்டு. ஆனால் போகும் வழியான வழியை சொல்லி கொடுக்கிறார். அப்போ அவன் என்ன பண்ணுகிறான்? அந்த இடத்துல தாவீது கேகிலாவில் இருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல ஒரு 600 பேர் அவன் கூட்டிக்கிட்டு என்ன போறான்? அந்த கேகிலாவில் இருந்து சவுலின் கைக்கு அவன் என்ன பண்றாரு? கர்த்தர் ஆலோசனையை கொடுத்ததுனால அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவன் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு இடம் பெயர்கிறான். அந்த இடத்துல பார்க்கும்போது, அதாவது 14வது வசனத்தை பார்க்கும்போது, தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்திலே ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி, இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது அனுதினமும் அவன் தேடுகிறான். யாரை கொலை செய்யும்படியாக? தாவீதை கொலை செய்யும்படியாக. ஆனா தாவீது யாரை சார்ந்திருக்கிறான்? கர்த்தரை சார்ந்திருக்கிறான். அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்படவில்லை. இப்ப இந்த 2 காரியங்களை பார்க்கும் போதும் என்ன பண்ணியிருக்கிறோம்? நல்ல மனுஷன் கர்த்தரை சார்ந்திருந்த வேளையில அவனுடைய வழிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இன்னும்
இந்த வேளையிலும் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லி. இந்த நாளிலும் நம்மை பார்த்து சொல்லப்படுகிறது, நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இந்த தாவீது செய்தது போல நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிற போது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்படுகிறது. எந்த காரியங்களை செய்கிற வேளையிலும் இது கர்த்தருக்கு பிரியமானதா, இது கர்த்தருடைய சித்தமா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற வேளையில அவர் நமக்கு போகும்படியான பாதையை நமக்கு செவிப்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, தேவனுடைய வழி உத்தமமானது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அது கர்த்தராலே புடமிடப்பட்ட வசனங்கள், அந்த கர்த்தராலே புடமிடப்பட்டவைகளாய் காணப்படுகிறது. கர்த்தர் அவைகளை செவ்வி பண்ணின பாதைகளாய் காணப்படுகிறது. அது ஒரு நித்திய அழிவிற்கு நேராக நம்மை வழிநடத்தாதபடி நித்திய மகிமையை கொடுக்கும்படியாக அது வழிநடத்தப்படுகிற பாதையாய் காணப்படுகிறது. நாம் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 119வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனம் விதமாக சொல்கிறது. சங்கீதம் 119 37 38, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியானுக்கு உறுதிப்படுத்தும் என்று சொல்லி நாம் இந்த வேளையிலும் கேட்கிற வேளையில, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நீர் உறுதிப்படுத்தும், என்னுடைய வழியை நீர் உறுதிப்படுத்தும் என்று ஒப்புக் கொடுக்கிற வேளையில கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் நம்முடைய வழியை உறுதிப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். இன்னும் இரண்டாவதாக பார்க்கும்போது வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும். முதலாவதாக வழிகளை கர்த்தர் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்லி முதலாவது பகுதி அழகாக சொல்கிறது அல்லவா? கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். அப்ப யாரால வாய்க்கும்? கர்த்தராலே மாத்திரம் வாய்க்கும். இதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான். 37வது அதிகாரம் 5வது வசனத்திலே, 37வது வசனம் 37வது அதிகாரம் 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி. அப்போ வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற வேளையில அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இதை வேதத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது ஈசாக்குக்கு பெண் கொள்ள போகிறது. இந்த காரியத்தை நம் அனைவருக்கும் தெரியும். ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஆதியாகமம் 24வது அதிகாரம், எல்லாரும் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் சொல்றாரு, கானானுடைய குமாரத்திகளில் நீ எனக்கு என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், அதாவது தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து, அது வயதில் முதிர்ந்த ஒரு ஊழியக்காரனை பார்த்து அவர் விதமாக சொல்கிறாரு, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீர் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்று சொல்லி ஒரு ஆணையை அந்த இடத்துல ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த ஊழியக்காரரை அனுப்புகிறார். அந்த ஊழியக்காரன் தான் அதெல்லாம் பெற்றுக்கொண்டு போகிற வேளையிலே அநேக காரியங்களை குறித்து கேட்கிறார். திருப்பி திருப்பி கேட்கிறாரு, ஏன்னா நான் அங்கே போய் ஒரு பெண்ணை பார்த்தேன்னா அது பொண்ணு திரும்ப கூட வரலன்னா என்ன பண்ணுவீரு அப்படின்லாம் கேட்கிறாரு. ஆனாலும் ஆபிரகாம் யாரை சார்ந்து கொண்டவனாக காணப்பட்டான்? கர்த்தரை சார்ந்து கொண்டவனாக, கர்த்தருக்கு இந்த வழிகளை பெற்றுக்கொண்டவனாக காணப்பட்டான். அவன் சொல்லுகிறாரு, அது அப்படி நடக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கத்தை கொடுத்து அந்த ஊழியக்காரனை அனுப்புகிறான். அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுகிறாரு, அப்படியே அவன் சொன்னதுபடியே கேட்டு அவன் அந்த இடத்துக்கு போகிறான். 12வது வசனத்தில் பார்க்கும்போது, 12வது வசனத்திலே அவன் விதமாக ஒரு ஜெபத்தை சொல்கிறான். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று சொல்லி, அப்ப சொல்லிவிட்டு ஆபிரகாமுக்கு வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டான். அவனுடைய விசுவாசத்தை அவன் காண்பித்த வேளையில இவனிலும் ஒரு விசுவாசம் இது பிறக்கிறது.
பிறந்த அந்த ஊழியக்காரன் அந்த இடத்துல ஒரு ஜெபிக்கிறான், அந்த சித்தத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றான். 13வது வசனத்தை பார்க்கும்போது, இதோ நான் இந்த தண்ணீர் துறண்டவையில் நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க ஒரு குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லு பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அப்போ ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்யறாரு. ஆண்டவரே, இப்படி நான் அது ஜெபத்தோட செய்யறாரு, இப்படி நான் ஒரு காரியத்தை செய்வேன், அப்படி நடந்து அது அனுக்கிரகத்தை நீர் என்னுடைய கண்கள் காண என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்களே. 15வது வசனத்தை பார்க்கும்போது, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதே ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்வேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் என்று சொல்லி, அப்ப அந்த இடத்துல அவன் நினைத்தது போல் அந்த காரியம் நடக்கிறது. அந்த காரியத்தை நடக்க கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்த வேளையில அந்த காரியங்கள் அந்த இடத்துல நேர்த்தியாய் செய்யப்படுகிறது. அந்த இடத்துல அவன் நினைத்தது போலே கேட்கிறான். கேட்கிற வேளையில எல்லாத்தையும் என்ன பண்றாப்ல, அவன் நினைத்தது போலவே அவன் எப்படியெல்லாம் மேல சிந்தித்தானோ அந்த சிந்தித்ததின் படியே அந்த ரெபேக்காள் என்ன பண்றாப்ல, தண்ணியை குடிக்கிறாப்ல. தண்ணியை குடித்ததும் போதாதுன்னு அந்த ஒட்டகங்களுக்கு என்ன பண்றாப்ல, தண்ணியை மொண்டு வார்க்கிறாப்ல. இதெல்லாம் பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல அவன் என்ன பண்ணிக்கிறான், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணிக்கிறான். பின்ன அவ கூட அந்த வீட்டுக்கு போறாப்ல, திரும்ப ரெபேக்காவை அந்த ஈசாக்குக்காக அழைத்து கொண்டு வரும்படியான காரியங்களை எல்லாம் செய்கிறார். அந்த இடத்துல அவன் அழகாக 42வது வசனத்தை பாருங்கள். அப்படியே நான் இன்று துறவண்டியிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல சொல்லும் போது அந்த இடத்துல நற்செய்தியார் அந்த இடத்துல சொல்றாப்ல, நான் இப்படியெல்லாம் செய்தேன், ஆபிரகாம் சொன்னதுபடியே செய்தேன், அவர் விசுவாசம் கர்த்தர் மீது வைத்திருந்தார், அந்த விசுவாசத்தின்படியே இந்த காரியங்கள் இப்படியாக நடந்தது, ஆனால் இந்த காரியம் வாய்க்க பண்ணினது கர்த்தர் என்பதை அந்த இடத்துல திட்டவட்டமாய் சொல்கிறான். அந்த இடத்துல சொன்னபடியே அந்த என்ன பண்றாப்ல, ரெபேக்காளையும் கூட்டிட்டு எங்க வர்றாப்ல, ஈசாக் இடத்தில் வர்றாப்ல. அப்ப இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினது யாரு? இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினது யாரு? கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்திலே அவன் அந்த இடத்திலே கர்த்தர் மீது தன்னுடைய விசுவாசத்தை வைத்த வேளையில அவனோடு கூட இருந்த அவனுடைய ஊழியக்காரனும் விசுவாசம் என்ன பண்ணது, பெருகினது. அந்த விசுவாசம் பெருகினதுனாலே அவன் கர்த்தரிடத்திலே சொல்கிறான், இந்த காரியத்தை அனுக்கிரகமாய் எனக்கு வாய்க்க பண்ணும் என்று சொல்லி அவன் அந்த காரியம் வாய்த்த வேளையிலும் அவன் யாரை மகிமைப்படுத்துகிறான்? தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காரியத்தை வாய்க்க பண்ணின கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி இதைத்தான் இந்த நாளிலும் நான் சொல்ல விரும்புகிறது. யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம் விதமாக சொல்கிறது. நம்மை பார்த்து இந்த வேளையிலும் வேத வார்த்தைகள் விதமாக சொல்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லி இந்த நாளிலும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படலாம். இந்த வேதம் விதமாக சொல்கிறது, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எது நியாயப்பிரமாண புஸ்தகம்? கர்த்தர் அருளின வேதம் நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அது பிரியாதிருக்கிறதுல மாத்திரமல்ல, அவைகளின் படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படியாக இரவும் பகலும் அதன் மீது தியானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. அப்ப அவன் வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற வேளையில, இந்த வேதத்தை தன்னுடைய தியானமாய் கொண்டிருக்கிற வேளையில அவனுடைய வழிகள் இடறுவதில்லை,
அவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிற மகனாக, ஒரு மகளாக காணப்படுகிறான். அந்த மகனையும் மகளையும் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர்கள் மீது கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அந்த பிரியமாயிருக்கிற கர்த்தர் அவருடைய வழிகளை வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவைகள் ஏற்ற காலத்திலே நன்மையாய் முடியும்படியாக அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் எப்படியாக கேட்க வேண்டும்? சங்கீதக்காரன் 118வது அதிகாரம் 25வது வசனத்தில் கேட்டது போல, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதுனாலே என்னுடைய விசுவாசம் குன்றி போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாம் ஜீவனுள்ளவைகளாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, அவைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் முன்னேறி செல்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணும் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்கிற வேளையிலே தடைபட்டிருக்கிற காரியங்களாய் காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அதுதான் உன்னதரின் வழி என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கும்போது, வழிகள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். வழிகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். வழிகள் கர்த்தரால் வாய்க்க பண்ண வேண்டும். வழிகள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அப்போ ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சாட்சி எப்படி இருக்கும்? கர்த்தரை பிரதிபலிக்கிறதாய் காணப்படும். அப்ப அவனுடைய நற்சாட்சியினாலே அவனை காண்கிறவர்களும் யாரை காண்பார்கள்? தேவனை காண்பார்கள். அந்த பரிசுத்தம் உள்ளவருடைய வாழ்க்கையில், பரிசுத்தம் உள்ளவர் காண்பித்த பாதையிலே நடக்கிற வேளையில நாம் பரிசுத்தத்தை பெற்ற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நற்சாட்சி பகர்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்மை காண்கிறவர்கள், இவன் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறான், இவன் விசேஷித்தவனாய் இருக்கிறான், இவன் எதனால் விசேஷித்தவன் என்பதை அறிந்து கொண்டு நம் பட்சம் வருகிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிற வேளையில இந்த காரியங்கள் நடைபெறும் என்று வேதம் சொல்லும். இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். 3 வாலிபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு அநேகருக்கும் தெரியும் இந்த கதைகள். தானியேல் 3வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோமா? தானியேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே விதமாக சொல்கிறது, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலவுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து, அப்போ அந்த ஒரு பொற்சிலை பண்ணப்படுகிறது. அந்த இடத்துல பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, நேபுகாத் நேச்சர் ஒரு கட்டளையும் பிறப்பிக்கிறார். நேபுகாத் நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் அனைவரையும் நேபுகாத் நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைப்பித்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல உள்ள உலகத்தில் உள்ள அந்த ஊரில் உள்ள எல்லா ஜனங்களையும் அந்த இடத்துல அழைக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. என்னது? அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளின் உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சர் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். அப்ப அந்த இடத்துல எல்லாரும் அந்த சிலைக்கு எதிராட்டு ஆப்போசிட்ல நிக்கிறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப என்னது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் என்று சொல்லி, அப்ப இந்த இடத்துல ஒரு காரியம் வைக்கப்படுகிறது. அந்த பொன்னினாலே உண்டாக்கப்பட்ட ஒரு பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ராஜாவால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. அதிலும் அந்த கட்டளையிலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. அது என்ன பனிஷ்மெண்ட் பார்க்கும்போது, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றார். இப்ப இந்த இடத்துல
எல்லாரும் பணிந்து கொள்ளும்படியாக அந்த நாதசுரம், அந்த கிண்ணறங்கள் எல்லாம் முழங்குகிற வேளையில எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பொற்சிலையை என்ன பண்ணணும்? பணிந்து கொள்ளணும். அந்த இடத்துல அந்த நாதசுரம் முழக்கப்படுகிறது. எல்லாரும் விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். ஆனால் யாரு பணிந்து கொள்ளல? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் என்ன பண்ணல? பணிந்து கொள்ளல. இதை யார் பார்க்கிறாங்க? மற்ற நேபுகாத் நேச்சரோடு இருக்கிற அவருடைய தலைவர்கள் பார்க்கிறார்கள். தலைவர்கள் பார்த்து யார்கிட்ட சொல்றாங்க? நேபுகாத் நேச்சரிடத்துல சொல்கிறார்கள். நேபுகாத் நேச்சர் என்ன பண்றாரு? கோபம் கொள்கிறார். யார் மீது கோபம் கொள்கிறார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்கள் மீது கோபம் கொள்கிறார். எதனால கோபம் கொள்கிறார்? அந்த பொற்சிலையை, அவர் உருவாக்கின அந்த பொற்சிலையை வணங்காதனால. அப்ப இவர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இப்ப கிடைக்கும்? இவர்கள் இன்னும் வணங்கவில்லை என்று சொன்னால் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். அப்ப இந்த இடத்துல அவர்கள் சொல்கிறார்கள், நேபுகாத் நேச்சர் அந்த இடத்துல அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும், அப்ப இந்த இடத்திலையும் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா என்று அவர்களிடத்தில் ஒரு கொஸ்டின் கேட்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல அவர்கள் சொல்கிறார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி யார் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள்? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் தங்களுடைய நம்பிக்கை வைக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக காணப்படுகிறது எரிகிற அக்கினி சூளை. அவர்கள் இந்த வேளையில் நிற்கிற நிலைமையை பார்க்கும்போது அவர்கள் திடகாத்திரமாக சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி. அந்த இக்கட்டு நேரத்திலும் அவர்கள் சோர்ந்து போகிறவர்களாகவோ கர்த்தரை மறுதலிக்கிற பிள்ளைகளாகவோ அல்ல, கர்த்தர் மீது தங்களுடைய விசுவாசத்தை இன்னுமாக பலப்படுத்திக் கொள்கிற பிள்ளைகளாக. ஏனென்று சொன்னால் இந்த ஜீவனுள்ள தேவன் ஒருவரே தேவன், அவரை போல வேறொரு தேவன் இல்லை என்பதை அந்த இடத்துல பிரதிபலிக்கிறவர்களாக. மற்றவைகள் எல்லாம் கைவேலையும் பொன்னுமாய் காணப்படுகிறது. எங்களுடைய தேவன் அவர் எல்லாவற்றையும் கேட்டு பதில் கொடுக்கிற தேவன், அவர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர்கள் அந்த இடத்துல பறைசாற்றிக் கொள்கிறார்கள். அந்த இடத்துல இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார்கள், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் அவர்களுடைய நம்பிக்கை யார் மீது காணப்பட்டது? கர்த்தர் மீது காணப்பட்டது. அந்த இடத்திலே அந்த கர்த்தரை நம்பி இருந்ததினாலே அவர்களுடைய இருதயம் திடப்பட்டதாய் காணப்பட்டது. கர்த்தர் அவருடைய வழிகளை அங்கீகரித்தாரா என்று பார்க்கும்போது அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் எதில் போடப்படுகிறார்கள்? எரிகிற அக்னி சூளையில. எரிகிற அக்னி சூளையிலே 3 பேரையும் போடுகிறார்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல எத்தனை பேர் உலாவுகிறார்கள்? எத்தனை பேர் உலாவினார்கள்? 4 பேர். எப்படி உலாவினார்கள்? அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசியுங்கள், யாராவது ஒரு வாசியுங்கள். 24வது வசனம். 24வது வசனம். தானியேல் 3:24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டா அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுமாக ஆம் ராஜாவே என்றார். அப்ப அந்த இடத்துலையும் நேபுகாத் நேச்சர் சொல்றாரு, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் எப்படி இருக்காங்களாம்? விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்துல நேபுகாத் நேச்சர் என்ன சொல்றாரு? எப்படி போட்டாங்களாம்? 3 பேர் எப்படி போட்டாங்களாம்? கட்டுண்டவர்கள் 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டோம்.
அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? கட்டின கட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி உலாவுகிறார்களாம்? விடுதலையோடு. அந்த இடத்துல விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறோம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறவராய் காணப்படுகிறார். அந்த வேளையிலும் எவ்வளவு பெரிய அற்புதமான காரியம் அந்த இடத்துல நடக்கிறது அல்லவோ. நேபுகாத் நேச்சர் இவர்களுக்கு எதிராக காணப்படுகிற ஒரு ராஜா, அந்த இடத்துல அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் மூலமாக அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் இன்னொரு கட்டளையை பிறப்பிக்கிறான். அது எப்படிப்பட்ட கட்டளையாய் இருக்கிறது என்று பார்க்கும்போது 28வது வசனம் 29வது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது நேபுகாத் நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இதோடு கூட இன்னொரு காரியம் கூட சொல்றாப்ல, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்கிறான். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் இல்ல? அந்த பாதைகள், அவர்கள் சென்ற பாதையை கர்த்தர் அங்கீகரித்ததினால அவர்களோடு கூட இருந்து 3 பேரை கட்டுண்டவர்களாய் அக்னி நடுவிலே போடப்பட்ட போது 4 பேராய் அதன் மத்தியிலே விடுதலையோடு உலாவினார்கள் என்று சொல்லப்படுகிறது. விடுதலையோடு உலாவினர்களுக்கு ஏதாவது சேதப்படுத்தப்பட்டதா? அவர்கள் தலைமையர் கருகி போகவில்லை, வஸ்திரங்கள் உருகி போகவில்லை, எந்த சேதமும் இல்லாதபடி, ஒரு சேதமும் இல்லாதபடி காக்கிற தேவன், ஒரு சேதமும் இல்லாதபடி அவர்களை காத்து வழி நடத்தின தேவன் அவர்களோடு கூட இருந்ததினாலே ஒரு சேதமும் அவர்களை சேதப்படுத்தாதபடி அவர்கள் விடுதலையோடு அந்த ராஜாவுக்கு முன்பாக வருகிறார்கள். அந்த ராஜா மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்ன அதே நாவாலே அவன் என்ன சொல்கிறான்? இந்த ஜீவனுள்ள தேவனை தவிர ரட்சிக்கப்படத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி எல்லாரும் யாரை தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறான்? இந்த ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் ஜனங்கள் எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவனுடைய சத்துருக்கள் சமாதானமானார்களா? அவனோடு கூட இருந்த அவனுடைய நடத்தைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்ததினாலே, அவர்கள் 3 பேருடைய நடத்தைகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்ததினாலே அவனுக்கு எதிராக சத்ருவாய் காணப்பட்ட நேபுகாத் நேச்சரும் என்ன பண்ணுகிறான்? அவர்களோடு சமாதானம் பண்ணுகிறவனாய் மாறுகிறான். சமாதானம் பண்ணுகிறவனாய் மாறுகிற அந்த ராஜா அந்த தேவனையே தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறான். அந்த தேவனையே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ராஜா மற்றவர்களுக்கும் கட்டளை இடுகிறான், இவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி. எத்தனையோ தேவர்களை அவன் நிறுத்தினான், பொற்சிலையை நிறுத்தினான். அவன் தான் சொல்கிறான், இவரை தவிர வேறொரு தேவர்களும் இல்லை, வேறொரு தேவனும் இல்லை, ரட்சிக்கப்படத்தக்க தேவன் இவர் ஒருவரே என்று சொல்லி இவரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக சோதனைகளும் வேதனைகளும் வரலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிற வேளையிலும் உதவிகளை நாடுகிறோம். கர்த்தரை சார்ந்து கொள்கிறோமா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம், ஆனாலும் அவைகளின் மூலமாக கர்த்தரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? கர்த்தரை குறித்து சொல்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அவருடைய சித்தம் இன்னது என்பதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும்படியாக மற்றவர்களையும் கர்த்தருக்கு நேராக வழி நடத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? நாம் கர்த்தரை சொந்த இரட்சகராக கொண்டிருக்கிறோம், ஆனாலும் நாம் பெற்ற அந்த பாக்கியத்தை எடுத்துரைக்கும்படியாக மற்றவர்களும் அறியாதவர்களும் தேவனை குறித்து அறிவில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் ஜனம் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அவர் எவ்வளவு மன உருக்கம் உள்ளவர் என்பதை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து காட்டுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? நாம் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில ருசித்து பார்த்திருக்கிறோம்.
அந்த ருசித்து பார்க்கிற நாம் அவைகளை பெற்றுவிட்டு அப்படியே செல்லாதபடி மற்றவர்களும் ருசித்து பார்க்கும்படியான தருணங்களிலே அவர்களோடு நாம் இடைபடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இந்த வேளையிலும் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேளையில் ஒவ்வொரு இருதயமும் கர்த்தரிலே உணர்வடைகிறதாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் எவ்விதமாய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய பாதைகளை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். இதை அறியாதவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கும் இந்த பாதையை நான் காண்பிக்கிற பிள்ளையாய் என்னுடைய வாழ்க்கையை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நம்ம ஒவ்வொருக்குள்ளும் காணப்படுகிறதா? அதைத்தான் வேதம் சொல்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில், 1 யோவான் 2:17, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற வேளையில நம்முடைய வழிகள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. புலம்பல் 33வது அதிகாரம் 31வது வசனமும் 40வது வசனத்தை பார்க்கும்போது, புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனமும் 40வது வசனமும், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய பாதைகளை கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டு, கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து, கர்த்தருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுத்துகிற வேளையில நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமானவைகளாய் மாறும், கர்த்தருக்கு சித்தமான பாதைகளாய் மாறும். அந்த கர்த்தருக்கு சித்தமான பாதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற வேளையில நம்முடைய பாதைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. 4வதாக பார்க்கும்போது, வழிகளில் நாம் இடராதிருக்க வேண்டும். முதலாவதாக நாம் இதை பார்த்தோம். நம்முடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், வழிகள் கர்த்தரால் வாய்க்க பண்ண வேண்டும், வழிகளை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். 4வதாக வழிகளில் நாம் இடராதிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1வது வசனமும் 5வது வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1வது வசனம் 5 முதல் 7. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்போ இந்த நாளிலும் நாம் ஆலோசனைகளையும் கேட்டோம்ல, இந்த நாளில் உள்ள செய்தி ஆலோசனையும் நாம் கேட்டோம். நம்முடைய வழிகளை குறித்து தான் நாம் கேட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்பட்டு தீமையை விட்டு நாம் விலக வேண்டும் என்று கேட்டோம். எத்தனை பேர் இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் காணப்படுகிறோம்? கர்த்தருக்கு பிரியமான பாதையிலே நடக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர்களாய் காணப்படுகிறோம்? வேதம் அழகாக சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஏனென்று சொன்னால், நான் ஞானி, நான் எல்லாவற்றையும் தெரிந்தவன், நான் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று சொல்லி ஒரு பெருமை நமக்குள்ளே வருகிற வேளையில நம்முடைய சுய புத்தியிலே சாய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை தந்தது என் தேவன் என்பதை உணர்கிற வேளையிலே கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த உலகத்திலே நாம் உயரமான இடத்திலும் உன்னதமான இடத்திலையும் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படலாம். கர்த்தருக்கு முன்பாக யாராய் இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இந்த உலகத்திலே கிடைக்கிற பெருமையும் அந்தஸ்தும் ஒன்றும் நிலை நிற்கிறது அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தரால் கிடைக்கிற ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறதாய் காணப்படுகிறது. நாம் கர்த்தரை சார்ந்து கொள்கிற வேளையில இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதே தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. நாம் அதை உணர்ந்து பார்க்கிறோமா? இல்லை, இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாகவும் பெருமை பாராட்டுகிறவர்களாகவும் மேட்டிமை கண் கொண்டவர்களாகவும் காணப்படுகிறோமா? வேதம் அழகாக சொல்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் எல்லாவற்றையும் செய்கிற வல்லமையுள்ளவராகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லி, நம்முடைய மேன்மை எதன் மீதாக காணப்படுகிறது? கர்த்தரை சார்ந்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய், கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், கர்த்தருடைய நாமத்தை புகழுகிறவர்களாய்
நாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் இப்படியாக கர்த்தரை சார்ந்து கொள்கிற வேளையில நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற வேளையில, இந்த இடத்துல சொல்லல ஹாஃப்னு சொல்லல, முழு இருதயம் கர்த்தருடைய சமூகத்துல நீ நம்பிக்கையோடு இருக்கிற வேளையில கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அங்கீகரித்து வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அப்படி நாம் இருக்கிற வேளையில நாம் யாருக்கு பயப்படாமல் இருப்போம்? சத்துருவுக்கு பயப்படாமல் இருப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கும்போது, நீதிமொழிகள் 3:23, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல இந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கிற வேளையில நீ பயமில்லாமல் இருப்பாய். ஏன்னு சொன்னார் கர்த்தர். என்ன சொன்னார்? நம்முடைய தேவன் என்ன சொன்னாரு? பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி, நீ கர்த்தரை சார்ந்து கொள்கிற வேளையில நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். இந்த மாதத்தில் உள்ள தியான வசனம், உன் கால்கள் இடராதபடி உன்னை தம்முடைய தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். அவர் நம்முடைய தேவன், நம் மீது மனமுறுக்குள்ள தேவன். இந்த வேளையிலே கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று வேதம் சொல்கிறது. 26வது வசனத்தை பார்க்கும்போது, நீதிமொழிகள் 3:26 பார்க்கும்போது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லப்படுகிறது. நாம் சிக்கிக்கொள்ளாமல் காக்கிற அந்த நல்ல பிள்ளைகளாய் காணப்படுகிற வேளையில நாம் பரிசுத்தவான்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வேதத்தை உட்கொண்டு கர்த்தருடைய வேதத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிற வேளையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே காணப்படுகிறது. நமக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருகிற வேளையில தீமையான காரியங்களை செய்ய விரைந்தோடாதபடி நம்முடைய காரியங்கள் நன்மையானவைகளாய் மாறும்படியாக கர்த்தரிடத்திலே ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நம்முடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுகிறதாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த வாய்க்க பண்ணுகிறதாய் மாற்றுகிற வேளையிலே நம்முடைய வழிகள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட வழிகளாய் மாறுகிறது. அந்த அங்கீகரிக்கப்பட்ட வழிகளிலும் நம்முடைய கால் இடராதபடி கர்த்தர் நம்மை காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காப்பார் என்று சொல்லி 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்கள் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினாலே ஒருவனும் மேற்கொள்வதில்லை. சுய பலத்தினாலே ஒருவனும் எந்த காரியத்தையும் மேற்கொள்ள மாட்டான். யாரை சார்ந்து கொள்கிற போது தேவ பலத்தினாலே ஒவ்வொரு காரியங்களையும் மேற்கொள்ளும்படியான பலனை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து கொள்வார். ஒவ்வொருவருடைய கால்களும் இடராதபடி அவர் காக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த கால் இடராதபடி காத்த ஒரு காரியத்தை நாம் வேதத்திலிருந்து பார்க்கும்போது யோசேப்பை பற்றி பார்க்கலாம். ஆதியாகமம் 38வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோமா? ஆதியாகமம் 38வது அதிகாரம் அல்ல 2வது வசனத்தை பார்க்கும்போது, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். யோசேப்பு 17 வயது ஆகும்போதும் தன்னுடைய சகோதரர்களோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞனாய் காணப்படுகிறான். இவன் தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களை பற்றி தன்னுடைய பெற்றோரிடத்தில் சொல்லுகிறவனாகவும் காணப்படுகிறான். அதனால என்ன பண்றாங்க, இந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க, இவனை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுல ஒரு பகை எழும்புகிறது. அந்த இடத்துல இப்படியாக அவர்கள் அந்த பகையோடு இருக்கிற நாட்களிலும் 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது யோசேப்பு ஒரு காரியத்தை அவர்கள் மத்தியிலே சொல்கிறான். நாம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று சொல்லி. அப்போ இது இருந்த கோபம் என்ன ஆயிடுச்சு, திரும்பவும் டபுள் மடங்காயிருச்சு. இந்த டபுள் மடங்கானதோட இந்த யோசேப்பு நிறுத்தினாரா? நிறுத்தல்ல. 9வது வசனத்தை பார்க்கும்போது, அவர் வேறொரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று சொன்னான். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. பொறாமை, கோபம் எல்லாம் வந்துருச்சு. என்ன நினைக்கிறாங்க, இந்த யோசேப்பை
எப்படியாவது என்ன பண்ணணும், தீர்த்து கட்டிடணும். ஏன்னா யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமானவனாக காணப்பட்டான். ஆனால் இந்த இடத்துல சகோதரர்கள் அவனுக்கு எதிராக எழும்புகிறார்கள். அவனை ஒரு குழியிலே தூக்கி போடுகிறார்கள். அவன் போர்த்திபாருடைய அரண்மனைக்குள்ளாக போகிறான். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள். இந்த இடத்துல அந்த மீதியானர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியுமாக போர்த்திபாரிடத்தில் விற்றார்கள் என்று சொல்லி 36வது வசனம் சொல்லுகிறது. இப்ப இந்த இடத்துல அவன் எப்படி போகிறான்? ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அந்த இடத்துல போகிறான். அந்த இடத்துல பார்க்கும்போது ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு குழியிலே தூக்கி போடப்பட்டு 20 காசுக்காக விற்கப்பட்டு இந்த இடத்துல பல துன்பங்களை அனுபவித்த வேளையிலும் அந்த யோசேப்பு எப்படி இருந்தாராம்? கர்த்தரோடு கூட இருந்தான். இந்த கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் வெட்கப்பட்டு காணப்படலாம், தலைகுனிந்த நிலைமையிலே காணப்படலாம். ஆனால் அவன் கர்த்தரை சார்ந்திருந்த போது கர்த்தர் அவன் தலையை நிமிர பண்ணினாரா? நிமிர பண்ணினார். இனி உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். 3வது வசனத்தை விசேஷமாக வாசிப்போமா? கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் காண்கிறார். அப்ப அந்த இடத்துல கர்த்தரை அவன் சார்ந்திருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது. இதை யார் காண்கிறார்? எஜமான் காண்கிறார். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்புவித்தான். ஒன்றுமில்லாமல் போன யோசேப்பு இந்த இடத்துல இப்ப எங்க இருக்கிறாரு? போர்த்திபாரின் வீட்டிலே தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தார். இது எதனால் அவன் பெற்றுக்கொண்டான்? கர்த்தரை சார்ந்திருந்ததினால. கர்த்தரை அவன் சார்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் மேல் பிரியமாயிருந்தார். அவனுடைய வழிகளில் ஒன்றும் பிசகவில்லை. கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இதற்கு பிறகும் அநேக துன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறது. துன்பங்கள் வந்ததா? அவன் அநேக துன்பங்களை சந்தித்தான். போர்த்திபாருடைய, அதாவது 8வது வசனத்தை வாசிப்போமா? 8வது வசனம், அவன் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில ஒப்புவித்திருக்கிறார். இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய மனைவியினாலே, அந்த இச்சையினாலே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையை மேற்கொள்ளும்படியான பலனை அவன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தான். அவன் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறான். இந்த போர்த்திபார், அதாவது அந்த ராஜாவானவர் எல்லா காரியத்தையும் என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் என் ஆண்டவர் விசாரியாமல் தனக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில ஒப்புவிக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேட்கிறான். அந்த இடத்துல அந்த பாவம் அவனை நெருக்குகிற வேளையிலும் அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்ததுனால அந்த பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும் என்கிற ஒரு சிந்தை அவனுக்குள்ளே வருகிறது. அவனுடைய இருதயம் கர்த்தர் மீது திட நம்பிக்கையா இருந்ததுனால அவன் பாவ வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி, ஏனென்று சொன்னால் அவனுக்கு தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி அதிலே தன்னை தற்காத்து கொள்ளும்படியாக அந்த பாவற்கு தன்னை விரைந்தோடுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் அவன் மாறுகிறான். அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பாவ வாழ்க்கையிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவித்தார். அந்த அவனை விடுவித்த தேவன் அந்த எல்லா காரியங்களிலிருந்தும் விடுவித்து கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றின் மேலும் அவன் அந்த நெருக்கத்தின் பத்தியிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்ததினால, அவன் சிறையில் அடைக்க போட்ட போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால, கர்த்தரை அவன் தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்ததினால எல்லாவற்றிலிருந்தும் அவன் விடுவிக்கப்படுகிறான். கடைசியாக பார்க்கும்போது அவனுடைய தலை நிமிர்த்தப்படுகிறது. அந்த இடத்துல யாரால் அவன் வஞ்சிக்கப்பட்டானோ, யாரால் அவன் ஒதுக்கப்பட்டானோ,
யாரால் குழியிலே தூக்கி போடப்பட்டானோ அவர்கள் எல்லாரும் யாருக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள்? இந்த யோசேப்புக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். தங்களுக்கு காரியம் வாய்க்க பண்ணும்படியாக அவர்களுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்திலும் அவன் ஞானத்தோடு ஒரு காரியத்தையும் செய்ததினால, தீமைக்கு தன்னுடைய காலை விலைக்கு காத்து கொண்டதினால, தன்னுடைய இருதயம் கர்த்தர் மீது செம்மையும் நன்மையுமான இருதயமாய் திடப்படுத்தி கொண்டிருந்ததினால அவன் தன்னை தற்காத்து கொண்டான். கர்த்தர் அவனுடைய தலையை நிமிர பண்ணினார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தரை தன் திட நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் காணப்படலாம். பாவ வாழ்க்கையை செய்யும்படியாக நம்முடைய கால்கள் விரைந்தோடுகிற பிள்ளைகளாய் காணப்படலாம். இந்த வேளையிலும் கர்த்தர் நம்மிடத்திலே சொல்கிறது, என் மீது அன்பு கூறுவாயாக. எல்லாவற்றையும் செய்ய வல்லவராகிய என் மீது அன்பு கூறுகிற வேளையிலே உன் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு என்னை நோக்கி பார். நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ என்னை மகிமைப்படுத்தும்படியாக நீ பாவங்களுக்கு பாவம் செய்ய விரைந்தோடுகிற வேளையிலும் நான் சிலுவையிலே உனக்காக சிந்தின இரத்தத்தை நீ நினைத்து பார்க்கிறாயா? என் விழாவில குத்தின ஈட்டியை நீ நினைத்து பார்க்கிறாயா? என் சரீரம் உனக்காக அல்லவோ ஒப்பிக்கப்பட்டது, என்னுடைய இரத்தம் உனக்காக அல்லவோ சிந்தப்பட்டது. உன்னை ரட்சிக்கும்படியாக உன் மீது மனதுருக்கம் உள்ள தேவனாக நான் எப்போதும் உன்னே நோக்கி உன் மீது கரிசனை உள்ள தேவனாக நீ என்னிடத்தில் திரும்ப மாட்டாயோ என்று சொல்லி உன்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உன் பாவ வாழ்க்கையில நீ உழன்று போய் இருந்துக்கின்றான். இந்த வேளையிலும் ஒப்பு கொடுக்கிற இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிற இருதயம் உன்னிடத்தில் பெருகும்படியாக ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு போதியும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்திலே நடக்கும்படியாகவும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படியாகவும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி கேட்போமா? எல்லாவற்றையும் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் நன்மையாயும் நேர்த்தியுமாய் செய்கிற தேவன், நன்மையும் நேர்த்தியுமாய் ஏற்ற காலத்திலே செய்கிற தேவன், அவரை சார்ந்து அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருக்கிற வேளையில நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொன்ன தேவன், நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் காணப்படுவோமா? அந்த உன்னதமானவரின் வழியே, அந்த உன்னதமானவரின் வழி அது ஒரு உயர்ந்த அடைக்கலத்திற்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது என்பதை அறிந்து உணர்வடைகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? இதைத்தான் வேதம் சொல்கிறது, என் வழிகள் உன் வழிகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவான வழிகளாய் காணப்படுகிறதுனால நீ என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தைகளை நீ உன்னுடைய இருதயத்தில் காத்து கொள்கிற வேளையில, காத்து கொள்கிறதிலே மாத்திரமல்ல, அவைகளை நீ அனுதினம் தியானித்துக் கொள்கிற வேளையில, தியானித்துக் கொள்கிறதுனாலே மாத்திரமல்ல, தியானித்துக் கொண்டு அதன்படி நடக்கிற வேளையில கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளில் நாம் கேட்டது போலவே உன்னதமான தேவனுடைய உயர்ந்த அடைக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் நம்ம ஒரு மாற கர்த்தர் நம்ம ஒரு கிருபை செய்வாராக. நம்மை ஒப்பு கொடுக்கிற இதே நம்மளே காணப்பட வேண்டும். இந்த வேளையில் அப்படியே எழும்பி நிற்போம். எல்லாரும் கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே, உன்னதமானவரே, உம்முடைய வழியை எங்களுக்கு போதியும் என்று சொல்லி இந்த வேளையிலும் கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி உன்னதமானவரின் உயர் மறைவேலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவர். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவர். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவர். அவர் சேட்டையின் கீழடை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமாண்டவரே, உம்முடைய பாதைகளே எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னது போல எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் இந்த இடத்துல இறங்கி வந்த வேளையில அவைகளை உட்கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வேத வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விரைந்தோடி சென்று ஆண்டவரே உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளே ஆண்டவரே தஞ்சம் புகுகிற பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் காணப்பட நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய பாத்திர ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிலே ஒன்றும் இல்லை என்பதை ஆண்டவரே நாங்கள் எந்த நேரத்திலும் உணர்ந்து செயல்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய வல்லவரும் எங்களோடு கூட இருந்து அதிசயங்களை காணப்பண்ண வல்லமை உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவரும் ஆகிய உம்மை நோக்கி ஆண்டவரே எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதனைகள் பெருகிற காலங்களிலும் ஆண்டவரே தஞ்சமாகிய உண்மையை அண்டிக் கொள்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கிருபை பாராட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய கிருபையினாலும் எங்களை நிறைத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை கேளும் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.